ஒரு சாதாரண கூலியாளுடைய மனைவி தன்னுடைய குழந்தைய எதிர்பாராத விதமா இழக்க கொடுத்தா. அந்த தாய்க்கு அந்த இழப்ப தாங்கவே முடியல. எலிசபெத் மகாராணி இத கேள்விப்பட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஆழ்ந்த துக்கத்தை அனுபவித்திருந்த ராணியார் உடனே அந்த பெண் வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் அந்த தாயோடு செலவழிச்சாங்க. ராணி போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டார் அந்த தாய்கிட்ட ராணியார் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தாய், ராணியார் ஒரு வார்த்தையும் பேசல, என்னுடைய கை மேல அவங்க கைய வச்சாங்க. நாங்க 2 பேரும் அமைதலா கொஞ்ச நேரம் அழுதோம்னு அந்த தாய் சொன்னா. அதுவே அந்த தாய்க்கு போதுமானதா இருந்துச்சு. மகாராணி தன்னுடைய ஆழ்ந்த இரக்கத்தை, பரிவ தன்னுடைய மௌனம் மூலம் அந்த பெண்ணுக்கு தெரியப்படுத்தினாங்க. இந்த சம்பவம் பைபிள்ல உள்ள ஒரு நிகழ்ச்சியை நமக்கு நினைவுபடுத்தும். மிகவும் பக்தனாகிய நல்லவனாகிய யோபு கொடிய கஷ்டப்பட்டான். அவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. எல்லா சொத்தையும் இழந்தான். அவனுக்கு நோயும் வந்துட்டுது. எல்லாவற்றையும் இழந்து சாம்பல்ல உட்கார்ந்து அவன் துக்கித்தான். அப்போ அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவும் அவனுடைய சிநேகிதர்கள் வந்தாங்க. அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமாங்க, மௌனம் வார்த்தைகளை விட மிக வலிமையானது. வார்த்தைகளால சொல்ல முடியாதத மௌனம் வெளிப்படுத்தும். அதனால அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து வளவளன்னு பேசி அவங்கள ஆறுதல் படுத்த முயற்சிக்காதீங்க. அது அவங்க துக்கத்தை குறைக்காது. அவங்க பக்கத்துல மௌனமா உட்கார்ந்து அவங்க கைய பிடிச்சிட்டு மௌனமா இருங்க.